ஹாய்ங்க. இப்போ தான் நான் சாப்பிட்டு முடித்தேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? டைலர் ரிலேட்டடாக வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி வந்து டேஸ் மேனேஜ்மெண்ட் என்னத்துக்கு இது இந்த அக்கா வந்து அப்படியே கரெக்டாக இருக்க மாதிரி டே மேனேஜ்மெண்ட்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கலாம் யோசிக்காதீங்க. நான் என்னோடய ஷாப்பில் நான் ஒருத்தி தான் இருக்கேன். அர்ஜென்ட் ஒர்க்குனா ஆள் போடுவேன். நான் என்ன பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவேன்னா, இது பார்த்தீங்கன்னா தெரியும், டே ஒர்க் மீ அப்படின்னு போட்டிருக்குது. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் ஐஏஎஸ்லாம் படிக்கலாமா? நான் படித்தது 6ஆம் கிளாஸ் தான். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதில் நான் எழுதி வச்சுருக்கேன். நான் எப்போயுமே எனக்கு புரிஞ்ச மாதிரி என்னோடய நோட்ஸ்லாம் எழுதி வச்சுப்பேன். அதுக்கு அப்படி கற்றுக்கிட்டது தான் இந்த வேலை எல்லாமே. நான் ஆனால் டைலரிங்க்குன்னு தனியாக படித்தேன், டிப்ளமா படித்தேன் 1.5 வருஷம். கட்டிங் ஸ்டிச்சிங் ஹேண்ட் ஒர்க்காக ப்ராக்டிஸாக நான் படித்தேன். ஓகேங்களா? அதனால் நீ ஒன்றுமே தெரியாது, நீ எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதையும் நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? இது வந்து நான் டெய்லி என்ன ஒர்க் பண்ணுறேன், இன்றைக்கி நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன், கட் பண்ணுறேன், என்ன கொக்கி கட்டுறேன், ஒரு நாளைக்கு சாரீ ஃபால்ஸ் எத்தனை பண்ணுறேன், இன்றைக்கி நான் கஸ்டமர் பிளேஸ் எத்தனை கஸ்டமர் பிளேஸ்க்கு போனேன், டெலிவரி கொடுத்தேன், ஆர்டர் எடுத்தேன், இன்றைக்கி இவ்வளோக்கு தான் நான் பெட்ரோல் போட்டேன், இன்றைக்கி என்னோடய செலவு கடையில் ஒரு வேளை டீ குடித்தேன். ஏன்னா ஒரு வேளை டீ குடித்தாலும் இப்போலாம் 15 ரூபா. அந்த 15 ரூபா நம்ம இங்கேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ அது எங்கே செலவு பண்ணுறோன்னு நமக்கு தெரியணுன்றதுனால நான் வந்து என்னோடய இந்த டைரியில் எழுதி வச்சுருப்பேன். இது வந்து இந்த டைரி எடுத்து பார்த்திங்கன்னா நான் தெரியும், இன்றைக்கி நான் ஓபி அடிச்சிருக்கேன், இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதனால இந்த டைரி. இவன் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக என் கூட இருக்கான். இவன் வந்து எப்படின்னா, இதில் எழுதியிருக்கோம் என்னோடய ஷாப் ரெண்ட்டு, இபி எவ்வளோ கட்டுறேன் நான் மாதம், நான் இந்த மந்த்து ஃபுல்லாகவே எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ எனக்கு லாபம் வந்தது, நான் இன்றைக்கி எவ்வளோக்கு இன்றைக்கி ஆர்டர் நான் முடிச்சிருக்கேன், இன்றைக்கி வெளியிலேருந்து எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன், கஸ்டமர் டீட்டெயில் கூட நான் இதில் எழுதி வச்சுருப்பேன். அவங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். என்ன அவங்க தைக்க கொடுத்துருக்காங்க இதெல்லாமே எடுத்து வச்சுருப்பேன். மற்றபடியே மீதியெல்லாம் வந்து கஸ்டமர் டீட்டெயிலாக எழுதுறதுக்கு இவங்களுக்கு பில்லு வச்சுருக்கேன். நான் அந்த பில்லு போக எதுக்குன்னா, இந்த பில்லுலாம் ஒரு 100 நம்பர்ஸ் தான் இருக்கும். இந்த பில்லில் 5ஆம் நம்பர் புக்கு ஃபாலோ பண்ணுற பார்த்தீங்களா? இது மாதிரி இதில் வந்து பில்லில் என்ன இருக்கும்னா, நான் லாஸ்ட் பேஜ் காட்டுறேன், டீட்டெயில் காட்டாமல் நான் லாஸ்ட் பேஜ் காட்டுறேன். அட்ரஸ் வேணாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க, சரியா? நான் இப்படி தான் வந்து மெஷர்மெண்ட்லாம் எழுதி கொடுத்துருவேன். கஸ்டமரோட டீட்டெயிலெலாம், ஃபோன் நம்பர், ஆர்டர் எடுக்கிற டேட்டு, டெலிவரி டேட்டு, நம்ம கஸ்டமரோட நேமு, நம்பரு, அப்புறம் என்ன ரேட்டு, நம்ம ரேட் என்ன போடுறோம், எத்தனை ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை ப்ளவுஸு என்ன கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸு நான் வாங்குறதே கிடையாது. ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு இந்த ஷீட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே இருக்கும் இந்த ஷீட்டில். நான் இதை சைடில் பின் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் புக் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு இன்றைக்கி என்ன வேலை செஞ்சீங்கன்னு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் இன்றைக்கி ஓபி அடித்ததையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா உங்களோட சேல்ரி இன்றைக்கி இவ்வளோ எடுத்தால் தான் நீங்கள் இன்றைக்கி கரெக்டாக சம்பாதிச்சிருக்கீங்க. இப்போ நமக்கு எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். சில பேர் கொஞ்சமாக இருக்கும், சில பேர் வந்து ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுனால ஷாப் வச்சுருப்பீங்க, இல்லை வீட்டில் வாங்கி தைப்பீங்க. அது வீட்டில் வாங்கி தைக்கிறதுமே இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரையும் அது என்னோடய டைம், நான் ஒர்க் பண்ணுற டைம், அதுக்கு நான் ஒர்க் தான் பண்ணுவேன். அது அந்த டைமுக்குள்ளே நம்மளால் என்ன சம்பாதிக்க முடியும், ஒரு நாளைக்கு எவ்வளோ, இத்தனை நாள், இன்றைக்கி ஒரு நாள்னால் இன்றைக்கி ஒரு நாள் போச்சுன்னா வராது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி ஒன் டே நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிங்க. முக்கியமாக வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நினைக்கிறாங்கன்னா டைம் பாஸ்க்கு தைக்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. யாருமே ஹவுஸ் ஒய்ஃபில் வந்து டைம் பாஸ்க்கெலாம் தைக்கிறதில்ல. அவங்களுக்கும் ஒரு செலவுக்கு வேணும் அப்படின்னு தான் அவங்க தைக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், வீட்டில் தானே தைக்கிறாங்க, 10 ரூபாய்க்கு தைச்சி கொடு. நான் நிறையா பார்க்குறேன், நான் நிறையா பார்த்துருக்கேன். ஏன்னா நானுமே ஒரு 4 வருஷம் அந்த சரௌண்டிங்லேருந்து, அந்த ஜூன்லேருந்து தான் நான் வெளில வந்திருக்கேன். எப்படி சொல்கிறது, நான் வீட்டில் தைக்கும் போது வீட்டில் கிழிஞ்சு போன துணியெல்லாம் எடுத்தாந்து கொடுத்து தைக்க சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்போ நமக்கு வந்து அது பெரிய விஷயம். ஏன்னா அந்த 10 ரூபா நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 10 ரூபா கொடுக்குறதுக்கே அழுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போயுமே நிறைய பேர் வந்து வீட்டில் தைக்கிறாங்க. நானே 2-3 பேருக்கு வேலை வீட்டுக்கெலாம் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பார்கினிங் பண்ணுவாங்களாம். எப்படி சொல்கிறது, வீட்டில் தானே தைக்கிற, நார்மல் ப்ளவுஸ் தரேன், 60 ரூபாய்க்கு தைச்சி தரக்கூடாதா, மெட்டீரியலே 60 ரூபா தான், நீனா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 60 ரூபா வாங்குற, அப்படிலாம் பேசுவாங்களாம்.
ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் பேசாதீங்க. ஒருத்தவங்க ஒர்க்கு அவங்க கட் பண்ணி அவங்க குழந்தைங்கள சம்பாதிச்சு அவங்க உட்காந்து தைச்சி உங்களுக்கு கொடுக்குறது பெரிய விஷயம். அசால்ட்டாக என்ன சொல்கிறீங்க, வீட்டில் தானே செய்கிறீங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கும் வேலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி இனிமேல் பண்ணுறவங்க அது மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், லஞ்ச் இப்போ முடிஞ்சு இந்த பிரேக் டைமில் நான் எப்போயுமே குக்கியை கட்டுவேன். இந்த பிரேக் டைமை கட் பண்ணிட்டு நம்ம இதை முடித்து நான் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு நாளைக்கு நான் எப்படி ஷெட்யூல் போட்டு வேலை செய்கிறேன்னு பாருங்கள். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கடன்னு 2x2 ப்ளவுஸ்லாம் ஒரு 4 ப்ளவுஸ் இருக்குது, கட்டிங் போட்டுடலாம். இதோ இதில் 2 ப்ளவுஸ் இருக்குது, இன்னும் 2 வந்து லைனிங் வாங்க கொடுத்துருக்கேன். என் பையன்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். லைனிங் வரட்டும், கட்டிங் பார்க்கலாம். கட்டிங்லாம் பார்க்க முடியாது, நான் எத்தனை நான் பண்ணுறேன் இன்றைக்கி அதை மட்டும் பார்க்கலாம். கட்டிங் வீடியோலாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வேணும்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள். ஆல்ரெடி லைனிங் வீடியோ நாளைக்கான கட்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து 2 லைனிங் ப்ளவுஸ், இது வந்து 1 நார்மல் ப்ளவுஸ். இன்றைக்கி ஸ்டிச் பண்ணது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ். அப்புறம் வந்து எல்லாம் டெலிவரி செட் பண்ணி வச்சதுனால கலைக்க மனசு வரல. இது ஒரு லைனிங் ப்ளவுஸ், ஒன்று வந்து அலோ ப்ளவுஸ், இது 2 சாரீ ஃபால்ஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இன்றைக்கி பண்ண ஒர்க்கு. இது வந்து நான் டாப் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு. மீதி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சாரீஸ்லாம் வந்து ஓர் அடித்து வச்சுருக்கேன், ஃபால்ஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான ஒர்க்கு இவ்வளோ தான். மணி பார்த்திங்களா, இருங்க, இன்றைக்கி என்ன டைம் ஆகி போச்சுன்னா மணி 8:25 ஆயிடுச்சு. இன்றைக்கான ஒர்க் இது தான், நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி இது மாதிரி ஒர்க் பண்ணும்போது எழுதி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இதை மட்டும் இன்னும் குக்கி கட்டலை, அதனால் சரின்னு வச்சுருக்கேன். அதெல்லாம் டெலிவரி செட் பண்ணிட்டேன். ஸோ இது நாளைக்கான கட்டிங். நாளைக்கு நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோன்னு இங்கே ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுக்கு நூல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் நூல் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் காலையில் வந்தோன்னே நம்ம வேலையை நம்ம செய்ய முடியும். இதுக்கும் நூல் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 சாரீ. இதுக்கு வந்து ப்ளவுஸ் நான் வெட்டிட்டேன். இதுக்கும் இன்னும் இதுக்கு மட்டும் ப்ளவுஸ் இன்னும் வெட்டணும். ஹாய்மா, மணி என்னன்னா 8:25. இன்றைக்கான ஒர்க்கு நம்ம முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் டைம் ஷெட்யூல் போட்டு வேலை செய்யுங்க. முடிஞ்சாலும் டைமை சேவ் பண்ணுங்கள். டைலர் ஒர்க்கில் ரொம்ப முக்கியம் டைமிங். அது நானுமே கொஞ்ச நாள் ஹெல்த் இஷ்யூனால் மிஸ் பண்ணிட்டேன், என்னால் பண்ண முடியல. ஸோ இனிமேல் கரெக்டாக நானும் டைம் கீப் அப் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. யுவர் லவ் அண்ட்